உற்பத்தியாளர்களுடைய பாலையும் 2 லிட்டரோ 5 லிட்டரோ 10 லிட்டரோ அதுல எவ்வளவு கொழுப்பு இருக்கு, இதர சத்துக்கு இருக்கு, எவ்வளவு அளவுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ரேட்டு போட்டு கொடுக்கணும். காலையில பால் கொடுத்தாங்கன்னா சாயந்தரம் காலையில கொடுத்தவங்களுக்கு ரேட்டு கொடுக்கணும். தமிழ் பால் பற்றி பேசும் ஸ்டாலின் அரசு ஆவின் பால் விலை உயர்வை பற்றி பேசாதது ஏன்? பால் உற்பத்தியாளர்கள் கேள்வி. தமிழக அரசு ஆவின் நிர்வாகமே வழங்கிடு 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 25 ரூபாயை வழங்கிடு. கறவை மாடுகளுடன் கவன ஈர்ப்பு போராட்டம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பெரம்பலூர் சிறுவாச்சூரில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கறவை மாடுகளுடன் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளை தலைவர் சாமிதுரை தலைமை வைத்தார். மாநில தலைவர் முகமது அலி, மாநில துணைத் தலைவர் செல்லதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக அரசை வழங்கிடு வழங்கிடு. பால் லிட்டருக்கு 10 ரூபாய் விலை உயர்த்தி 45 ரூபாயாக வழங்கிட வேண்டும். அரசு வழங்கும் ஊக்கத்தொகை 3 ரூபாயை 10 ரூபாயாக உயர்த்த வேண்டும். நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வலியுறுத்தி பேசினர். அதே கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்டம் அணுக்கூர், பிரம்மதேசம் ஆகிய பகுதிகளிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உற்பத்தியாளர்களுக்கு அரசாங்கத்துடைய பராமரிப்பு, அரசாங்கத்துடைய பாதுகாப்பு என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இல்லை. குறிப்பாக பாலுக்கு கொள்முதல் விலை என்பது ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் அறிவிக்க வேண்டும், அதை செய்வதில்லை. இப்போ நெல்லுக்கு, கரும்புக்கு, இதர பொருட்களுக்கு அறிவிப்பது போல பாலுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல் விலையை அறிவிக்க வேண்டும். கொள்முதல் விலை உயர்வு கிடைத்தால்தான் பால் உற்பத்தியாளர்கள் செலவீனங்களை ஈடுகட்ட முடியும். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய 35 ரூபாய் பாலுக்கு கொள்முதல் விலை ஒரு லிட்டருக்கு என்பதை 10 ரூபாய் உயர்த்தி 45 ரூபாயாக ஆக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் மானியமாக ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் ஒரு சப்சிடி கொடுக்கிறது, அதை 10 ரூபாயாக கொடுக்க வேண்டும். அதே போல தீவனத்துடைய செலவு தான் பால் உற்பத்தியாளருக்கு கூடுதல். தரமான ஆவின் கால்நடை தீவனங்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அது 50% மானிய விலையில் வழங்க வேண்டும். அப்போ மொத்தத்தில் ஒரு 2 கோடி லிட்டருக்கு மேல உற்பத்தி ஆகும். வெறும் 30 லட்சம் லிட்டர் மட்டும்தான் ஆவின் கொள்முதல் பண்றாங்க. மீதி எல்லாம் பெரும் நிறுவனங்கள் கொள்முதல் செய்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பால் உற்பத்தி துறையில் அணுகுமுறை தனியார் பெரும் முதலாளிகளை சார்ந்திருக்கிறது. லட்சக்கணக்கான பால் உற்பத்தியாளர்களுக்கு சார்பாக இல்லை. ஆகவே பால் கொள்முதலை அதிகப்படுத்த வேண்டும். 2 கோடி லிட்டர் உற்பத்தியில் உடனடியாக 35 லட்சம் லிட்டர் என்பதை 1 கோடி லிட்டராக கொள்முதலை விரிவுபடுத்த வேண்டும். அதற்கான ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தமிழ்பால், அறத்துப்பால், இன்பத்துப்பால் பற்றி பேசும் ஸ்டாலின் அரசு ஆவின் பால் விலை உயர்வு பற்றி பேச மறுப்பது ஏன்? பல ஆண்டு கோரிக்கைகளுக்கு தீர்வு காண பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் முயற்சி எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் உள்ள பல லட்சம் கால்நடை விவசாயிகள் வயிற்றில் பால் பார்க்க அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர்.